ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் ஜோஹோல இருந்து 2 ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸு இல்லை இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோவில் ரீசெண்ட் டேஸில் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் போட்டுட்ருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு வந்து தனியாக ரெக்யர்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதிலே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அனாலிஸ்ட் போட்டிருக்காங்க. இன்னொன்று சாஃப்ட்வேர் டீபக் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் போட்டிருக்காங்க. அப்புறம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎக்ஸ் டிசைனர் வீடியோ போட்டிருப்பேன், ரெக்யர்மெண்ட் போட்டிருப்பேன். அதுக்குமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னொன்று ரீசெண்டாக எங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரில் அவங்களே கால் பண்ணி அவங்க வந்து இப்போ 3rd ரவுண்ட் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே இப்போ இந்த டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன தான் வந்து டிகிரி முடிச்சிருந்தாலும் காலேஜஸில் நம்ம அந்த அளவுக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருக்க மாட்டோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பைத்தான் வந்து ரொம்ப பாப்புலராக எல்லா இடத்துலையுமே வந்து ரெக்யர்மெண்ட்டில் பைத்தான், டிஜாங்கோ. ஏன்னா டிஜாங்கோ இப்போ பேக் எண்டுக்கு ஒன் ஆஃப் த பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சன் டிவி, விஜய் டிவியில் இந்த அவங்க எல்லாமே வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பேக் எண்டில் டிஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருந்து அப்படின்னா அதுக்கு நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இங்கே நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே பைத்தான் ப்ரோக்ராமிங் தனியாக இப்போ கற்றுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை பைத்தான் வித் டிஜாங்கோ கற்றுக்கலாம். இல்லை ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஃப்ரண்ட் அண்ட்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட். இல்லை நீங்கள் ரியாக்ட் ஜேஸ், நோட் ஜேஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். பேக் எண்டுக்கு நான் வந்து பைத்தான் எடுக்கிறதுனால டிஜாங்கோவும் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியும் சொல்லிக் கொடுப்போம். இது போக நெக்ஸ்ட்டு பூமிங்கில் இருக்கிற ரொம்ப பாப்புலராக அடுத்து வந்து போயிட்டுருக்க ரெக்யர்மெண்ட் நிறையா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் வித் பைத்தான். ஸோ அதுக்குமே வந்து நான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அது வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் அதுக்கு உங்களோட நேம் வித் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றதே கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் குவாலிட்டி அனாலிஸ்ட் ரோலு. இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் வெல் டிசைன் அண்ட் எஃபிஷியன்ட் கோடு வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இது வந்து QA ரோலும் சேர்த்து எடுக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் லைஃப் சைக்கிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதாவது இது வந்து ZOHO வந்து ப்ராடக்ட் பேஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி அப்படின்றதுனால ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நாலேஜ் இன் C++, ஜாவா ஆர் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஊப்ஸ்ட் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் தான். ஸோ அது தெரிஞ்சாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆஸ் அ சாஃப்ட்வேர் குவாலிட்டி அனாலிஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா குட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்ட் டிசைன், டெஸ்டிங் மெத்தடாலஜி தெரிஞ்சிடணும், QA மெத்தடாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அட்லீஸ்ட் சும்மா நிறைய கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக இல்லைனாலும் குட் கம்யூனிகேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட நேம் கொடுங்க, இமெயில் ஐடி கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, காலேஜு, நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொடுங்க, இயர் ஆஃப் பாசிங் எந்த இயரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க, ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர்னே கொடுங்க. இல்லைனா 1 to 2 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இது ஃபுல்லாகவே ஃப்ரெஷருக்கான ரெக்யர்மெண்ட் தான். அதனால தான் அவங்க 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை மட்டுமே அதுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு ஒர்க் லொக்கேஷனில் முன்னாடிலாம் வந்து சென்னை, தென்காசி இருந்துச்சு. இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இல்லைனா எனி லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் இங்கே கொடுக்கலாம். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க சென்னை, இல்லைனா உங்களுக்கு கோயம்புத்தூர் வேணால் கொடுத்துக்கலாம். ப்ரிஃபர்ட் ரோல் வந்து டெவலப்பர் ரோலுக்கா QA டெஸ்டிங் ரோலுக்கா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை ப்ரொவைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டு எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடு, ஆந்திரா எந்தன்றதை நீங்கள் அந்த ஸ்டேட்டு கொடுத்துட்டு உங்களோட ப்ரௌஸ் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா QA அனாலிஸ்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டீபக் இன்ஜினியருக்கான ரெக்யர்மெண்ட்டு.
இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், சப்போர்ட் இன்ஜினியராக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இப்போ ரீசெண்டாக அன்றைக்கி அந்த பையன் கூட அட்டன் பண்ணது என்ன அப்படின்னா, நெட்வொர்க்கிங்கில் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கால் பண்ணி வந்து அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களுக்கு. ஸோ அவன் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு கிளியர் பண்ணி இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதுலேயுமே வந்து அந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க என்னன்றது கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஜோஹோ பொறுத்தவரை என்ன அப்படின்னா, எனி டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இது அதே மாதிரி அவங்க பார்க்குறது மெயினாக லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ஒரு கொஷின் கொடுக்குறாங்களா, அதை அந்த டைமில் சீக்கிரமாக அதை சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. இதில் உங்களோட அட்ரெஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, இந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ முன்னாடிலாம் ஜோஹோட ரெக்யர்மெண்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப நாளாக இருக்கும். ஆனால் இப்போலாம் ஒரு 2-3 டேஸ் தான் வந்து அது இருக்கிறது. அதுக்குள்ளேயே வந்து அந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு ஒரு இவ்வளோ சர்டைன் லிமிட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிட் ஆனவுடனே அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. வீடியோ பார்க்குறவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லாம் இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைன் ரெகுலராக வந்து படிக்கிறவங்க தென்காசி, திருநெல்வேலி நியர் டு பிளேஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து இப்போ கற்றுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கும். ஸோ கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதுலேயே நான் வந்து கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ அடுத்து 2023 பேட்சுக்கு ரெக்யர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2022 உள்ளவங்க நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா சீக்கிரமாக லேர்ன் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பை, டேக் கேர், வில் see you on next video.